ஓம் சாந்தி 20-5-2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற வருமானத்தை பெற வைப்பதற்காக தந்தை வந்துள்ளார். இப்பொழுது நீங்கள் ஞான ரத்தினங்களால் எந்த அளவு வருமானம் பெற விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு பெற முடியும். கேள்வி: அசுரத்தனமான சமஸ்காரங்களை மாற்றி தெய்வீக சமஸ்காரங்களாக ஆக்குவதற்காக எத்தகைய விசேஷமான முயற்சியை செய்ய வேண்டும்? பதில்: சமஸ்காரங்களை மாற்றுவதற்கு எவ்வளவு முடியுமோ ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள். தேக அபிமானத்தில் இருப்பதனால்தான் அசுரத்தனமான சமஸ்காரங்கள் ஏற்படுகின்றன. தந்தை அசுரத்தனமான சமஸ்காரங்களை தெய்வீகமான சமஸ்காரங்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். முதலில் நான் தேஹி ஆத்மா, பிறகுதான் இந்த சரீரம் என்ற முயற்சியை செய்யுங்கள். பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள், பகலெல்லாம் உண்டு கழித்தீர்கள். ஓம் சாந்தி. இந்த பாட்டை குழந்தைகள் பலமுறை கேட்டிருக்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இது இழப்பதற்கான நேரம் அல்ல, மிக அதிகமான வருமானம் சேமிக்கக்கூடிய நேரம் இதுவாகும். வருமானத்தை செய்ய வைப்பதற்காகவே தந்தை வந்துள்ளார். வருமானமும் அளவற்று இருக்கிறது. யாருக்கு எவ்வளவு வருமானம் அடைய வேண்டுமோ அவ்வளவு அவர்கள் அடைய முடியும். இது அழிவற்ற ஞான ரத்தினங்களினால் புத்தி என்ற பையை நிரப்பக்கூடிய வருமானமாகும். இது எதிர்காலத்திற்கானதாகும். அது பக்தி, இது ஞானமாகும். எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறதோ அப்பொழுதுதான் பக்தியும் ஆரம்பமாகிறது என்பதும் மனிதர்களுக்கு தெரியாது. எப்பொழுது தந்தை வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அப்பொழுதுதான் ஞானம் ஆரம்பமாகிறது. ஞானம் புதிய உலகத்திற்காக, பக்தி பழைய உலகத்திற்காக. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஆத்மா, பிறகுதான் சரீரம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கிறது. நாடகப்படி மனிதர்கள் அனைவரும் தவறானவர்களாக ஆகிவிட்டனர். அதனால்தான் முதலில் நான் உடல், பிறகுதான் ஆத்மா என்று தலைகீழாக புரிந்து கொள்கின்றனர். இந்த உடலோ அழியக்கூடியது என்று தந்தை கூறுகின்றார். இதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், பிறகு விட்டு விடுகிறீர்கள். சமஸ்காரம் என்பது ஆத்மாவில் இருக்கிறது. தேக அபிமானத்தில் இருப்பதால் அசுரத்தனமான சமஸ்காரம் ஆகிவிடுகிறது. பிறகு அசுரத்தனமான சமஸ்காரங்களை தெய்வீகமானதாக மாற்றுவதற்கு தந்தை வரவேண்டியுள்ளது. இந்த படைப்புகள் முழுவதும் படைப்பவராகிய அந்த ஒரே தந்தையினுடையது ஆகும். அவரை அனைவரும் தந்தை என்று கூறுகின்றனர். எவ்வாறு லௌகிக்க தந்தையும் கூட தந்தை என்று கூறப்படுகின்றார். பாபா மற்றும் மம்மா என்ற 2 வார்த்தைகளும் மிகவும் இனிமையானதாகும். படைப்பவர் என்று தந்தையைத்தான் கூற முடியும். அவர் முதலில் பிரஜாபிதாவான இந்த தாயைத்தான் தத்தெடுக்கின்றார். பிறகுதான் அவர் மூலம் படைப்புகளான குழந்தைகளை படைக்கின்றார். எல்லையற்ற தந்தையும் கூறுகின்றார், நான் வந்து இவரிடத்தில் பிரவேசம் செய்கின்றேன். இவரது பெயர் பிரபலமாக உள்ளது. பாக்கியசாலி ரதம் என்றும் கூறுகின்றனர். மனிதனின் சித்திரம்தான் காண்பிக்கின்றனர். அதில் எந்த காளை மாடும் இல்லை. பாக்கிய ரதம் மனித உடலுடன் இருக்கின்றார். தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை தருகின்றார். நான் பாப்தாதாவிடம் செல்கின்றேன் என்று எப்பொழுதும் நீங்கள் கூற வேண்டும். தந்தை என்று கூறும்போது அவர் நிராகாரமாக ஆகிவிடுகின்றார். நிராகாரமான தந்தையிடத்தில் சரீரத்தை விடும்பொழுதுதான் செல்ல முடியும். இப்படியே யாரும் சென்று விட முடியாது. இந்த ஞானத்தை தந்தை தான் கொடுக்கின்றார். இந்த ஞானம் இருப்பதும் தந்தையிடம் மட்டுமே. அழிவற்ற ஞான ரத்தினங்களின் பொக்கிஷம் உள்ளது. தந்தை ஞான ரத்தினங்களின் கடலாக இருக்கின்றார். இது தண்ணீருக்கான விஷயமில்லை. ஞான ரத்தினங்களின் களஞ்சியமாக இருக்கின்றார். அவரிடத்தில் ஞானம் உள்ளது.
தண்ணீரை ஞானம் அல்லது அறிவு என்று கூறுவதில்லை. எவ்வாறு மனிதர்களிடத்தில் வக்கீல், மருத்துவர் போன்ற விஷயங்களை பற்றிய ஞானம் உள்ளதோ அதுபோல இதுவும் ஞானம் ஆகும். இந்த ஞானத்திற்காகத்தான் அனைத்து ரிஷி முனிவர்களும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியை பற்றி நாங்கள் அறியவில்லை என்று கூறி வந்தனர். அதை ஒரு படைப்பவர் மட்டுமே அறிவார். மரத்தின் விதையானவரும் அவர் ஒருவர்தான். மரத்தின் விதையானவரும் அவர்தான். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் எப்பொழுது இங்கே வருகின்றாரோ அப்பொழுது அந்த ஞானத்தை கூறுவார். இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவதைகளாக ஆகிறீர்கள். ஞானத்தை அடைந்து பிறகு பிராப்தியை அடைகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஒரு தந்தையின் மீது கலப்படமற்ற அன்பை வைத்து வைத்து கர்மாத்தீத நிலையை அடைய வேண்டும். இந்த பழைய உடல் மற்றும் பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் ஏற்பட வேண்டும். 2. எந்த காரியமும் தந்தையின் கட்டளைக்கு புறம்பாக செய்யக்கூடாது. யுத்த மைதானத்தில் ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. டபுள் அஹிம்சாவாதியாக, அதாவது இரட்டை அஹிம்சாவாதியாக, காமம் மற்றும் கோபம் என்ற விகாரங்களை வென்றவராக ஆக வேண்டும். வரதானம். சுப பாவனையுடன் சேவை செய்யக்கூடிய, தந்தைக்கு சமமான, அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்பவர் ஆகுக. விளக்கம். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் தன்னுடைய இரக்க உணர்வினால், சுப பாவனையால் அவர்களை நீங்கள் மாற்றிவிடுங்கள். இதுவே உண்மையான சேவையாகும். விஞ்ஞானிகள் கட்டாந்தரையிலும் பயிர்களை விளைவிப்பதைப் போல அமைதி சக்தியால் இரக்க மனதுடன் அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்து பூமியை மாற்றுங்கள். சுய மாற்றத்தால், சுப பாவனையால் எப்படிப்பட்ட ஆத்மாவும் மாறிவிடுவார்கள். ஏனெனில் சுப பாவனை என்பது அவசியம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஸ்லோகன். ஞான சிந்தனை செய்வதுதான் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கான ஆதாரம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பிராமணர்களான உங்களைப் போல ஆன்மீக ஆளுமை முழு கல்பத்திலும் வேறு எவரிடமும் இல்லை. ஏனெனில் உங்கள் அனைவருடைய பர்சனாலிட்டியை, அதாவது ஆளுமையை உருவாக்குபவர் அனைத்திலும் உயர்ந்த பரமாத்மாவே ஆவார். அனைத்திலும் உயர்ந்த ஆளுமை உங்களுடையதாகும். கனவிலும் நினைவிலும் முழு தூய்மை. இந்த தூய்மை மட்டுமின்றி முகத்திலும் நடத்தையிலும் ஆன்மீக பொலிவும் உள்ளது. தனது இந்த கௌரவத்தில் எப்பொழுதும் நிலைத்திருந்தால் சேவை தானாகவே நடைபெறும். நல்லது. ஓம் சாந்தி.